வணக்கம். என் பேர் குணசேகரன். நான் சென்னை அம்பத்தூர்ல இருக்கேன். நான் சீனியர் டெக்னீஷியனா ஐசிஎஃப் ரயில்வேல வேலை பார்க்குறேன். அட்சய லக்ன பத்ததி அ நம்மளுக்கு கொடுத்த, உலகத்துக்கே கொடுத்த ஐயா பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு கோடான கோடி நமஸ்காரம். அ ரொம்ப இலகுவா எல்லாரும் ஜோதிடம் கத்துக்கிறணும்னு தான் தான் கண்டுபிடிச்சத உலகத்துக்கு கொடுத்து இருக்காரே, அவருக்கு கோடான கோடி நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த ஏஎல்பி வகுப்பு வந்து எனக்கு என்னன்னு தெரியாது. எங்க அண்ணன் பையன் க முரளிதரன். அ அவர் வந்து அ இதில ம் அட்வான்ஸ் முடிச்சிருக்காரு. அவரு தான் "சித்தப்பா இது சேருங்க. அ இது நம்ம ஈஸியா கத்துக்கலாம்" அப்படின்னு சொன்னாரு. ஆனா, "என்னப்பா எனக்கு 58 வயசு ஆகுது. இப்ப போய் நான் என்னத்த படிக்கிறது? மனசுல நிக்குமா? ஆ நம்ம படிக்க முடியுமான்னு கேட்டேன். "இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஈஸியா குடுத்துருக்காங்க. நீங்க படிக்கலாம்" அப்படின்னு சொன்னாரு. அதனால தான் வந்து அடிப்படை வகுப்புல வந்து சேர்ந்தேன். ஆ உண்மையிலே எவ்வ ஒரு சொன்ன மாதிரி ஒரு ரூ. 1,00,000 குடுத்து படிச்சா கூட அது நம்மள குழப்பி என்னென்ன க அது இதுன்னு படிக்க சொல்லி நம்மள ஒண்ணுமே இல்லாம பலன் எடுக்க முடியாம போயிரும். ஆனா, ஐயா அவர்கள் வந்து வெறும் 5 ரூல்ஸ் தான். இந்த ரூல்ஸ்லயே வந்து நீ பலன் எடுத்துறலாம். ஈஸியா பலன் எடுத்துடலான்னு சொல்லிக் குடுத்துட்டாரு. எனக்கு வந்து லக்னம்னா என்ன? ராசின்னா என்ன? அ ராசி லக்ன அதிபதினா என்ன? நட்சத்திரம், நட்சத்திர அதிபதினா என்ன? எதுவுமே தெரியாது. நான் வந்து ஜோதிடத்தில 0 தான். ஆனா எங்க சித்தப்பா, பெரியப்பாவெல்லாம் பாரம்பரிய ஜோதிடர்கள். ஆனா நான் சின்ன வயசுல இருந்ததுனால அவங்களுக்கு பஞ்சாங்கத்த எடுத்துக்கொண்டு குடுத்ததோட சரி. அ அது நம்மளுக்கு என்ன ஏதுன்னு தெரியாது. ஆனா இங்க வந்த பிறகு பஞ்சாங்கம் ஃபர்ஸ்ட் கிளாஸே பஞ்சாங்கம். அப்புறமா அப்படியே க க ம் க இது ராசி கட்டம். ஒவ்வொரு கட்டமும் 30 டிகிரி, அது 360 டிகிரியா 12ஆ பிரிச்சு, ஒவ்வொரு கட்டத்துக்கும் குடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு கிரக காரகத்துவம், ஆதிபத்தியம், அ ஒவ்வொன்னா தெளிவா நம்மளுக்கு அ ஆசிரியர்கள் வந்து தெளிவா சொல்லிக் குடுத்தாங்க. அந் எல்லா ஆசிரியர் குருமார்களுக்கும் எனது நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். இப்ப எனக்கு ஒரு ஜாதகத்த குடுத்தா, அ ஓரளவுக்கு ஒரு பலன் எடுத்து சொல்ல முடியும். என் ஜாதகத்தையே நான் ஆய்வு பண்ணியிருக்கேன். அதாவது அ நான் வந்து அவ்வளோ படிக்கல. 10த் ஐடிஐ ஒரு இன்ஸ்ட்ரக்டர் ட்ரெய்னிங் அதாவது தொழில் பயிற்சி ஆசிரியருக்கு படிச்சிருக்கேன். டிப்ளமோ பாதியிலே நிறுத்திட்டேன். அ அது அது பிறகு என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப போராட்டம் தான். அ இந்த 10த் முடிச்சு படிக்க வைக்கல. அது பிறகு 1 வருஷம் சும்மா ஒரு எடுபிடி வேலைக்கு போனேன். அ அது பிறகு வந்து திருப்பி ஒரு ஐடில போய் படிச்சேன். அப்புறம் திருப்பி சென்னைக்கு வந்தேன். சென்னையில வந்து கம்பெனி கம்பெனியா அலைவேன். ஒவ்வொரு கம்பெனிக்கும் போறாலும் அப்போ ரூ. 1000 குடுக்குறதே பெரிய பெரிய பணம். அது பிறகு இந்த நண்பர்கள் தான் வந்து ஐசிஎஃப்ல ஆள் எடுக்குறாங்க. அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்து குடுத்து போட சொன்னாங்க. அப்ப நம்மளுக்கு என்ன வ அ எது நடக்குது என்னன்னு தெரியல. நண்பர்கள் குடுத்து போட்டு, நான் எக்ஸாம் எழுதி நான் அதுல செலக்ட் ஆனேன். ஆனா நண்பர்களுக்கு எதுவும் கிடைக்கல. அப்ப விதி நம்மளுக்கு கிடைக்கணும்னு இருந்தா கிடைக்கும். அது என்னென்ன பிரச்சனை வருதோ, அத நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத இந்த ஜோதிட வகுப்பு நல்லா சொல்லிக் குடுத்துருக்கு. அதுக்கு பிறகு இப்ப எனக்கு நான் 58 வயசாகுது. சரி வீடு வாங்கணுமே அப்படிங்கிறதுக்காக முயற்சி எடுத்தா ஒவ்வொரு இதுக்கும் முடியவே இல்ல. 2019ல சரி ஒரு நண்பர தான் டெய்லி என்னைய வந்து காலைல எழுப்பிட்டு வாங்க போய் வீடு தேடுவோம் அப்படிம்பாரு. ஒவ்வொரு இடத்துக்கும் தேடி போயிட்டு அவரு தான் காலைலனாலும் சரி, சாயந்தரம்னாலும் கூப்பிட்டு கூப்பிட்டு போய் தேடுவோம். நான் சரி புது வீடு அபார்ட்மெண்ட்டா போய் பார்க்கலாம்னா, அ விலை அதிகமா இருக்கும். இது நம்ம நம்ம பட்ஜெட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பழைய அபார்ட்மெண்ட் பார்த்து பேசி முடிச்சோம். அப்ப என் ஜாதகத்த பின்னோக்கி கொண்டு போய் பார்த்து 2019ல பார்க்கும்போது, ஆ சரியா கரெக்ட்டா அந்த மார்ச் மாசம் 2019ல ஒரு அக்ரீமெண்ட் போடுறேன். கரெக்ட்டா நம்ம என் வீடு வாங்கக்கூடிய நிலைமை அந்த ஜாதகத்துல இருந்துச்சு. அப்ப என்னாலேயே ஒரு இத கண்டுபிடிக்க முடியுதுன்னா, இன்னும் அட்வான்ஸ் படிச்சா, யாராலயுமே இந்த 15 நாள் கிளாஸ்ங்கிறது ஒரு 30 நாள் 35 30 நாளுக்கு மேல போகுது.
ஆனாலும் எல்லாருமே நம்ம ஜோதிடர் ஆகிடலாம். ஏன்னா நம்ம ஜோதிடர் ஆகலைன்னா கூட அங்கே வாழ்க்கை கல்வியை சொல்லித்தராங்க. உண்மையிலே எனக்கு இந்த கர்மா கிளாஸ் சொல்லி தந்தப்ப அழுக தான் வந்துச்சு. எல்லா குருமார்களுக்கும், பொதுமொழி ஐயா அவர்களுக்கும் இந்த அளவுக்கு எனக்கு லக்னம்னா என்ன, லக்ன காரகத்துவம், அந்த ஆதிபத்தியம், இப்போ 2ஆம் இடம்னா என்ன, 6ஆம் இடம்னா என்ன, 6, 8 2 இடத்து வந்து தீராத கடன், தீர்க்கக்கூடிய கடன் எப்படி இருக்குது. அதே மாதிரி 7ஆம் பாவம் திருமணம், கணவன் மனைவி நண்பர்கள் சூழ்நிலை, 10ஆம் பாவம் தொழில் வேலை. இப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் தனித்தனியாக எல்லாத்துக்கும் நல்லா புரிய வச்சுருக்காங்க. எல்லா குருமார்களுக்கும் ஐயா பொதுமொழி மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். எல்லாரும் வந்து இந்த கிளாஸில் சேருங்க. உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அது எப்படி சரி பண்ணலாம், இந்த சமயத்தில் என்ன பிரச்சனை வருதோ அதை சரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து சொல்லித்தராங்க. எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.